அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். பிங்க் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புதிய சேனலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த சேனலை ஆரம்பித்து இன்றோடு 13 நாட்கள் ஆகின்றன. உங்களில் பல பேர் தங்களுடைய ஆதரவை அதுக்கு தந்திருக்கிறீர்கள். ஒரு சில நிகழ்ச்சிகளையெல்லாம் 30,000க்கும் தாண்டி ரசிகர்கள் பார்த்திருப்பது எனக்கு உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பிங்க் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க இது பெண்களுக்கான சேனல். அவர்களுக்கு தேவையான பல முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து இந்த சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம்னா அது உங்களுடைய ஆதரவு. டூரிங் டாக்கீஸுக்கும், சோஷியல் டாக்கீஸுக்கும், டூரிங் சினிமாஸுக்கும், ஆன்மீக டாக்கீஸுக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தந்தீர்களோ, தந்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து பிங்க் டாக்கீஸுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிங்க் டாக்கீஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் ஒளிபரப்பாகின்றன என்ற விவரங்கள் உங்களை தேடி ஒவ்வொரு நாளும் வரும். அதனால் மறக்காமல் பிங்க் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். சமீபத்தில் நீங்கள் பார்த்து ரசித்து வேற்றுமொழி திரைப்படம் அல்லது வெப் சீரிஸ் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு ஈரோட்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் ஊப்ஸ் ஆப் கியா அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸை பார்த்தேன். மிகவும் பிரமாதமான வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அங்கங்கே சிரிக்கிற மாதிரி பல சம்பவங்கள் அந்த சீரீஸில் இடம்பெற்றிருந்தன. நான் பார்த்து ரசித்த வேற்றுமொழி படம்னா அது ரேக சரித்திரம் அப்படின்ற மலையாள படம். மிகச்சிறப்பான படம். அது தவறாமல் நேரம் கிடைச்சா பாருங்கள். ஸோ ருத்ரா திரைப்படத்தில் பாக்யராஜ் சார் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஆங்கில திரைப்படத்துக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்த மாதிரி தெரியலையே. ஆங்கில பட தரப்பு கிட்ட இருந்து உரிய அனுமதி பெற்று அந்த காட்சியை எடுத்தாங்களா இல்லையா? ஏன்னா இப்போ தமிழ் திரைப்படத்தில் கதை திருட்டு பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதே பாக்யராஜ் சார் தானேன்னு லண்டன்லேருந்து ராம் கேட்டிருக்காங்க. நிக்கிதா என்ற பிரெஞ்சு படத்தை தழுவித்தான் ருத்ரா என்ற படம் தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட போது பாக்யராஜ் அந்த ப்ராஜெக்ட்லேயே இல்லை. அவர்கள் ஓரளவுக்கு படப்பிடிப்பெல்லாம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் தான் தங்களுடைய படத்தினுடைய வியாபாரத்துக்காக பாக்யராஜ் நாடினாங்க. அதற்கு பின்னால் தான் பாக்யராஜ் அந்த படத்திலே இணைந்தார். அதனால் அந்த படத்தினுடைய தழுவலை பொறுத்த வரையிலே அதுக்கும் பாக்யராஜுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் உண்மை. ஸோ நம்ம சேனலில் காமெடி வெப் சீரிஸ் ஒன்று தொடங்கினா நல்லா இருக்குமே, இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நம்ம டூரிங் டாக்கீஸ் சேனலில் காமெடி வெப் சீரிஸ் தொடங்கினா அதுக்கு எந்த அளவு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போதைக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு வெப் சீரிஸையும் ஒளிபரப்புகின்ற எண்ணம் நமக்கு இல்லை. ஜெயிலர் ஃபர்ஸ்ட் பார்ட்னுடைய தொடர்ச்சியாக ஜெயிலர் 2 உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அல்லது புதிய நடிகர் நடிகைகள் அண்ட் புதிய கதைக்களத்தோட இந்த படம் உருவாகுமா? அண்ட் படம் இந்த ஆண்டு வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் படத்தினுடைய கதை உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஜெயிலருடைய வாழ்க்கை தான் அந்த படம். அதனால் ஜெயிலர் படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 2, ஜெயிலர் 3, ஜெயிலர் 4 என்று எத்தனை பாட்டுகள் வேண்டுமானாலும் அதை எடுக்கலாம். முன்பாகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. கேஜே யேசுதாஸ் சார் பல கர்நாடிக் இசை கச்சேரிகளை நடத்தின மாதிரி எஸ்பிபி சார் ஏன் ஒரு கர்நாடிக் இசை கச்சேரி கூட நடத்தல? எல்லா ஸ்டைலையுமே கலக்கக்கூடியவர். மேடைகளில் கர்நாடிக்கை தவிர்த்ததுக்கான காரணம்னு ஏதாவது இருக்கான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. யேசுதாஸை போல எஸ்பி பாலசுப்ரமணியம் கர்நாடக இசை கச்சேரிகளை நடத்தலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. யேசுதாஸ் முறைப்படி சங்கீதம் கற்றவர். ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியம் முறையாக சங்கீதம் கற்றவர் இல்லை. கேள்வி ஞானத்தில் தான் அவர் பின்னணி பாடகராகினார். அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டார். என்னோட கல்லூரி காலங்களில் அதிகமான திரைப்படங்களை பார்த்து நான் கொண்டாடின ஒரு தேட்டர்னா அது உதயம் தேட்டர். அங்கே நீங்கள் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் அந்த தேட்டர் சென்னையினுடைய முக்கியமான இடத்துல இருந்தும் அதை இடிச்சதுக்கான காரணம் என்ன? அந்த தேட்டருடைய உரிமையாளர் யாருன்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் லக்ஷ்மண் கேட்டிருக்காங்க. உதயம் திரையரங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான திரையரங்கம் அது. அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம், நான் பணியாற்றிய படங்கள், நான் இயக்கிய படம், நான் தயாரித்த படம் என்று பல படங்கள் அந்த திரையரங்கிலே வெளியாகியிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் KK நகரில் தான் பல ஆண்டுகள் குடியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு மிகவும் பக்கத்தில் அமைந்திருந்த தேட்டர் தான் உதயம். நான் பணியாற்றிய முதல் மரியாதை திரைப்படம், என்னுடைய இயக்கத்தில் உருவான சூரசம்ஹாரம், பெரிய தம்பி போன்ற பல படங்களை அந்த தேட்டரிலே நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். அந்த திரையரங்கின் உரிமையாளர்கள் அதை விற்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் பொருளாதார சிக்கல்கள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை பார்த்து நீங்கள் வியந்த சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியிலேயே பிழை இருப்பதாக நான் நினைக்கிறேன்.
ரஜினியை பார்த்து வியந்த சம்பவங்கள் ஏதாவது இருந்தா அப்படின்னு நீங்கள் எப்படி கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா ரஜினியை பார்த்து வியப்பதற்கு ஒரு விஷயமா 2 விஷயமா 1000 விஷயங்கள் இருக்கின்றன. அதில் மிக 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 முக்கியமானது அவருடைய எளிமை. அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவ்வளவு எளிமையாக இருப்பது என்பது எப்போதாவது நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான விஷயந்தான். அந்த விஷயம் ரஜினிகாந்த்கிட்ட பிரதானமாக அமைந்திருப்பதால் தான் அவர் இன்றளவும் போற்றப்படுகிறார். பாகுபலி அண்ட் கேஜிஎஃப் ஏற்படுத்தின தாக்கத்தையும் அலையும் ஏன் மணிரத்னம் சாரினுடைய பொன்னியின் செல்வன் திரைப்படத்தினால ஏற்படுத்த முடியல? மணிரத்னம் சார் பொன்னியின் செல்வன்ல எந்த இடத்துல தவற விட்டாருன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பாகுபலி, கேஜிஎஃப், பொன்னியின் செல்வன் ஆகிய 3 படங்களுக்கும் இடையே பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. பாகுபலி திரைப்படத்துடைய கதைப்போக்கோ கேஜிஎஃப் திரைப்படத்துடைய கதைப்போக்கோ எப்படி அமையப் போகிறது என்று அந்த படத்தை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் பொன்னியின் செல்வன் படம் அப்படி இல்லை. அந்த படத்துடைய கதைப்போக்கு எப்படி அமையப் போகிறது அப்படின்றது எல்லோருக்குமே நன்றாக தெரிஞ்ச விஷயம். பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் எந்த இடத்திலும் தவற விட்டதாக பெரும்பாலான ரசிகர்களும் நினைக்கல, நானும் நினைக்கல. இளைய திலகம் பிரபு சார் சிறந்த நடிப்புக்கான விருது எங்கேயாவது வாங்கியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இளைய திலகம் பிரபு சிறந்த நடிப்பிற்காக தமிழ்நாடு அரசினுடைய விருதை பெற்றிருக்கிறார். ஆனால் தேசிய அளவிலே அவருக்கு எந்த விருதும் இதுவரையிலே வழங்கப்படவில்லை. நடிகை நயன்தாராவினுடைய மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960 திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்ட மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960 என்ற திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு 2024ஆம் ஆண்டு மே மாதமே முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. ஏறக்குறைய 10 மாதங்களாயிட்டு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்து அநேகமாக இந்த ஆண்டு மே மாதத்தில் அந்த படம் வெளியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெயிலர் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தன்னுடைய உடல் பரிசோதனைக்காக அமெரிக்கா போக இருக்காருன்னு வர தகவல்கள் உண்மையானு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ரஜினியை பற்றி செய்திகள் வெளியிடணும். ஏற்கனவே அவர் நடித்து முடித்த படத்தை பற்றி செய்தி வெளியிட்டாச்சு. அடுத்து அவர் நடிக்க இருக்கின்ற படத்தை பற்றியும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அவரை பற்றி புதுசாக என்ன செய்தி வெளியிடலாம் என்று யோசித்த சிலருடைய கற்பனை தான் இந்த செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். தன்னுடைய இசையினால அதிக படங்களை அதிக நாள் ஓட வச்ச இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சாரா அல்லது இளையராஜா சாரான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய இசையால் பல திரைப்படங்களை வெற்றி படங்களாக்கிய பெருமை இளையராஜாவுக்கே சொந்தமானது. தமிழில் வெள்ளி விழா கொண்டாடின கடைசி திரைப்படம் என்னன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழை வெள்ளி விழாவினை கொண்டாடிய கடைசி திரைப்படம்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய கபாலி திரைப்படம் தான். விளம்பர உலகமான சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ஏன் திரைமறைவிலே இருக்காரு? அவரை மற்ற பத்திரிகையாளர் அல்லது நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களான்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளராகத்தான் ஆஸ்கர் ரவிச்சந்திரனை பார்க்குறேன். குமுதம் என்ற மாபெரும் வாராந்தர பத்திரிகையுடைய ஆசிரியரான எஸ்ஏபி அண்ணாமலை கூட பார்த்திங்கன்னா தன்னுடைய புகைப்படத்தை ஒரு நாளும் குமுதம் பத்திரிகையிலே வெளியிட்டதே இல்லை. அது மாதிரி மற்ற பத்திரிகைகளிலும் அவருடைய புகைப்படங்களை வெளியிட அவர் ஒப்புக்கொண்டதே இல்லை. அது மாதிரி தான் ஆஸ்கர் ரவிச்சந்திரனும். இது அவரவர்களுடைய தனிப்பட்ட முடிவு. ஆஸ்கர் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். பல சந்தர்ப்பங்களில் நான் அவரும் சந்தித்து பேசியிருக்கிறோம். கே பாக்யராஜ் சார் கதை எழுதி இசையமைச்சர் நடிகர் பிரபு சார் நடித்த பொண்ணு பார்க்க போகிறேன் திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பாக்யராஜுடைய கதையில் பிரபு, மனோ, சீதா ஆகியோர் நடித்த பொண்ணு பார்க்க போகிறேன் என்ற திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. கூலி திரைப்படத்தினுடைய டீசர் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாகுமா சார்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தினுடைய டீசர் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதுக்கு முன்னால் நிச்சயமாக வெளியாகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் கீபோர்ட் ப்ரோக்ராமர்களாக இருந்து பின்னால் இசையமைப்பாளர்களாக பலர் மாறியிருக்காங்க. உதாரணத்துக்கு இசையமைப்பாளர்கள் ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சொல்லலாம். ஆனால் இசையமைப்பாளர் தமன் மாதிரி ரிதம் ப்ரோக்ராமர்களாக இருந்து பின்னால் இசையமைப்பாளர்களாக மாறின இசையமைப்பாளர்களுடைய பெயர்களை சொல்ல முடியுமான்னு கேரளாவிலேருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே இசையமைப்பாளராக இருக்கின்ற பல பேர் புரோகிராமர்களாக இருந்து அதற்கு பின்னாலே இசையமைப்பாளர்கள் ஆனவர்கள் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். அரசியல் சம்பந்தமாக விஜய் ஒரு காலத்திலே பதிவு செய்திருந்த ஒரு தகவலைத்தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எம்ஜிஆரை ஒரு காலகட்டத்தில் அவர் சார்ந்திருந்த கட்சியில் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு அந்த கட்சியிலிருந்து நீக்கினார்கள். அதற்கு பின்னாலே தான் அவர் மாபெரும்
தலைவராக உருவெடுத்தார். ஏறக்குறைய 11 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மிகச்சிறப்பாக பணியாற்றிய எம்ஜிஆர் மறைந்தபோது அவருடைய பீரங்கி வண்டியிலிருந்து ஜெயலலிதாவை கீழே தள்ளினார்கள். அதற்கு பின்னால் தான் மாபெரும் தலைவராக புரட்சித் தலைவி ஜெயலலிதா உயர்ந்தார். தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் ஆளக்கூடிய வாய்ப்பினையும் பெற்றார். அதே மாதிரி தான் சும்மா இருந்த விஜயகாந்தனுடைய கல்யாண மண்டபத்தை இடித்தாங்க. அவர் மாபெரும் சக்தியாக உருவானது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் ஒரு காலகட்டத்திலே உயர்ந்தார். முதல்ல எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா, அடுத்து கேப்டன். இப்போ அது மாதிரியே தான் எனக்கும் நடக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்று ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் விஜய். என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த பதிவை அவர் வெளியிட்ட ஆண்டு 2011ஆம் ஆண்டு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த நிலையிலே இந்த வரையிலே மாற்றமில்லை என்பது மட்டும் உண்மை. இது மாதிரி பலர் உங்களை அப்ரோச் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் கவர்ச்சி நடிகையாக இருந்தது தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 விஷயம். ஒன்று, கலர், அழகு, கிளாமர் இருக்கிறது டெஃபினட்டாக இருக்குது. என் சைடில் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற விஷயம் என்னென்னா, முதல்ல எங்கே மது பழக்கம் ஆரம்பிச்சது? தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் கிளாமர் சாங் பண்ணேன். ஆக்சுவலாக இந்தியோட யார் பிரகாஷ் ராஜ் கூட அங்கே பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரி நான் பண்ணுறதே ரொம்ப டர்ட்டியாக ஃபீல் பண்ணி பண்ணேன். எங்கே உங்களுக்கும் வெங்கட் பிரபு இந்த நண்பர்களோட பழக்கம்? ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா, ஐ ஹெட் ஸ்போக்கன் டு, எனக்கு யாராவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சு, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.